கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற வார்த்தை, கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறவர், யெகோவா ஷாலோம் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 6:23-24 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஆம், மெய்யான சமாதானம் என்பது, ஒரு மனுஷனுக்கு உண்மையான ஒரு சமாதானம் என்பது பிரச்சனைகளுள்ள சூழ்நிலையிலிருந்து விலகி வாழ்வதில்லை. அது இப்போ ஒரு காட்டுக்குள்ளே இருந்தால் எந்த பிரச்சனையும் எந்த மனுஷனும் வரப்போல அமைதியாக இருப்பாங்க. அப்போது நம்ம இந்த வாழ்கிற உலகத்தில் பிரச்சனைகள் எல்லாருக்கும் அப்பப்போ வரதான் செய்யும். ஸோ பிரச்சனைகள் உள்ள சூழ்நிலையிலேருந்து விலகி நம்ம வாழ முடியாது. அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் வெவ்வேறையான பிரச்சனைகள் மத்தியிலும் குழப்பமற்ற மனநிலையோடு அமைதியாக வாழ முடியுமானால் அதுவே சமாதானமான வாழ்வு. இந்த சமாதானம் இன்றில் அநேக பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதை பெற்றுக்கொள்வதற்கு. இந்த நிலைதான் அன்று கிதியோனுக்கும் நேரிட்டது. மீதியானவருடன் யுத்தம் செய்ய கர்த்தர் கிதியோனை அழைத்த போது அவன் பின்வாங்கினான். கர்த்தரோ, நான் உன்னோடு இருப்பேன் என்று அவனை பலப்படுத்தினார். யெகோவா ஷாலோம் என்பதற்கு கர்த்தரின் சமாதானம் என்று அர்த்தமாம். ஆம், மீதியானரின் ஒடுக்குதலினால் சமாதானத்தை இழந்திருந்த கிதியோனை தேவ சமாதானம் நிரப்பிட்டு, இதனால் பயம் நீங்கி கிதியோன் யுத்தத்துக்கு புறப்பட்டான். வெற்றியை அவர் பெற்றதை நாம் நியாயாதிபதி புஸ்தகத்திலே நம்ம எல்லோரும் பார்க்க முடியும். அதாவது வெளி வாழ்விலே சமாதானமாக இருப்பதாக நாம் காட்டிக்கொண்டால், இன்றைக்கு அநேகர் அப்படிதான் வெளியே பார்க்கச்சுமே தான் ரொம்ப சிரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப பார்க்க இவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் போல் இருக்குன்னு நமக்கு தெரியும். டிவிகளில் திரைகளிலும் பார்க்கும்பொழுது சிலவங்களும் பயங்கரமாக சிரிச்சு பேட்டி கொடுப்பாங்க, பேசுவாங்க. வெளியேருந்து பார்க்கறதுக்கு அவங்களாம் ரொம்ப இவங்க தான் ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படி பார்க்க தோணுங்க. ஆனால் உண்மையிலே அநேக பேர்னால் ரொம்ப வரலிட்டு என்றவங்க தான் சமாதானமாக வாழ்கிறாங்க. எல்லோருமே சமாதானம் இல்லாமல் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது வாழ்விலே மெய் சமாதானம் இல்லை என்றால் அது நமது இருதய சிந்தனைகளை வெகுவாக பாதிக்கிறது. இதனால் மனிதன் பயமும் திகிலும் அவனை ஆள்கொண்டு செயலற்று போகிறவர்களாக இருக்கிறார்கள். செயலற்ற ஒரு மனிதனை எதிரி வெகு லகுவில் தாக்கிவிடுவான். அதனால்தான் கிதியோன் அவ்வளவாக பயந்திருந்தான். ஆனால் சமாதானத்தின் தேவன் அவனை திடப்படுத்தினார். அந்த சமாதானக்காரனாகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாரே, அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போனார் பாருங்க. அந்த சமாதானத்தை நாம் இன்று பெற்று எல்லா சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்டு கிதியோன் பெற்ற சமாதானத்திலும் அதிகமான திடன் இன்று நாம் பெற்று பயமின்றி முன்னேறி செல்ல வேண்டுங்க. அதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துனால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் என்னுடைய கண்களால் பார்த்த அநேக பேர் கொரோனா நேரத்தில் பயந்து நடுங்கின ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். பெரிய ஆட்கள், பெரிய வசதியானவங்க வெளியெல்லாம் பார்த்தா பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. இப்படி நானே இப்படி பார்த்துருக்கேன், இப்படிப்பட்ட ஆட்களாகிட்டு. ஆனால் ஒரு கொரோனான்னு வந்த உடனே பயந்து நடுங்கி வெளியே போகிறதுக்கு பயம், எல்லாத்துக்கும் பயந்து இருந்ததெல்லாம் உண்மையிலே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன்னு இப்படி இருக்கிறாங்க என்று. ஆனால் அந்த வேளையில் ஆண்டவர் எனக்கெல்லாம் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துருந்தாங்க. எதை பற்றியும் கவலை கிடையாது, அதை பற்றி யோசனையே கிடையாது. ஏன்? ஆண்டவர் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் வாழ்க்கை முடியாது, நமக்கு ஒன்றும் ஆகாது. இந்த நம்பிக்கையெல்லாம் உண்மையில் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா அந்த சமாதானம் ஆண்டோடைய பெரிய இறக்கங்க, அந்த கிருபை அவர் இருந்தால் தான் இந்த மாதிரி சமாதானம்லாம் நமக்கு கிடைக்குங்க. ஏன்னால் இந்த மாதிரிப்பட்ட சமாதானம், இந்த மாதிரிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள்லாம் மனுஷனுக்கு உள்ளிருந்து வரும், வெளியேருந்து வராது. வெளியேருந்து எந்த ஒரு மனுஷனையும் சமாதானம் படுத்த முடியாது. உள்ளிருந்து தான் அந்த சமாதானம் புறப்பட முடியும். ஏன்னா நம்முடைய இருதய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் நம்ம ஆத்மாலாம் மனிதனுக்குள் இருக்கிறது. அங்கேருந்து தாங்க இந்த சமாதானமும் வரணும். அப்போது இந்த சமாதானம் எப்படி உண்மையில் வருதுன்னா, நமக்குள் யார் வாசம் பண்ணுகிறார் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். நமக்குள் அவர்கள் வாசம் செய்வதனால்தான்
நாம் இப்படிப்பட்ட பயத்துக்கெல்லாம் ஆண்டவர் நம்ம விலக்கி ஒரு பெரிய சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிறார். அதை நம்ம பார்த்து மகிழ்கிறோம். இந்த சமாதானம் மற்றவங்களுக்கு கிடையாதுங்க. இயேசுவை அறியாதவங்களுக்கு இந்த சமாதானம் அவங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளவு பவர் அத்தாரிட்டி இருந்தாலும் அவர்களுக்குள் இந்த மெய்யான சமாதானம் ஒருபோதும் வராது. ஏனென்றால் மனிதனுக்குள் வாசம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பிதா, நம்முடைய ஆண்டவருங்கிற திரியேக ஆண்டவர் தான் நமக்குள் வாசம் செய்து நம்மை பயத்திற்கெல்லாம் நீக்கி அவர் நம்மை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். மெய்யான சமாதானத்தை தருகிற ஆண்டவர் அவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆண்டவரை இன்னைக்கு முழுமையாக நம்ம உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட சூழலிலும் நாம் சமாதானமாக வாழ்வோம். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே சமாதானம் இருக்காது. பிரச்சனைகள், போராட்டங்கள் மிகுந்த ஒரு உலகம். ஆனால் நாம் அதை குறித்து இன்னைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே ஆண்டவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே முழுமையாக இருந்து அவர் கிரியை செய்வாரானால், இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக இதை சொல்கிறேன். எப்பேற்பட்ட சூழலும் உங்கள் ஆத்துமா கலங்காது. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள், நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேனே என்று. அதுதாங்க இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தருகிறார். இன்றைக்கு இந்த சமாதானம் உங்கள் வாழ்விலே இல்லை என்றால் உங்களுக்கான நற்செய்தி, நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். யெகோவா ஷாலோம், கர்த்தர் நமக்கு சமாதானம் தருகிறவராக இருக்கிறார். மெய்யான சமாதானத்தை தருகிற அந்த கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை முழுமையாக என்னும் அவர் என் வாழ்விலே வர வேண்டும் என்று நாம் என்னும் நம்மை கொஞ்சம் மாற்றி அவருக்குள்ளாக அவரோடு நாம் நெருங்கி பழகிற பொழுது, கிறிஸ்துவை நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் பெற்று நாம் பலப்படுகிற பொழுது, நான் சொன்ன இந்த சமாதானம் உலகமே இருண்டு போனாலும், உலகமே என்ன, உலகத்தில் எந்த போர் எது வந்தாலும், மலைகள் விழுந்தாலும், பர்வதங்கள் நிலை குலைந்தாலும் நாம் கலங்கவே மாட்டோம். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு சமாதானம். இன்றைக்கு இதை பெற்றுக்கொள்ள உங்கள் உள்ளம் வாஞ்சியாக இருக்கட்டும். இதை கேட்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த சமாதானத்தை உங்கள் வாழ்விலே தருவாராக. நீங்கள் பெற்று சாட்சியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வீர்களாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.